பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரண்நீரே கேடகமானீரே. அவரே நம்ம அரணாயிருந்து கேடகமாயிருந்து எல்லா நோய்களுக்கும் பலவீனத்திற்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம்மளை கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்த நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது,
ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya 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 பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். ஓ நடுக்கத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட ஓ ஹalleluya கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் நமக்கு கூட இருப்பதினால் எதை குறித்தும் நமக்கு பயம் இல்லை. ஹalleluya ஹalleluya. நம்முடைய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஓ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவர். ஓ உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர். ஹalleluya. ஒருபோது நம்மளை மறப்பதில்லை. ஒருபோது உங்களை விட்டு விலகுவதில்லை. உங்களை கண்மணியை போல பாதுகாக்கிற கர்த்தர். உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன். ஒருபோதும் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு காலமும் ஓ நம்மளை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிறவரே இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் அவருடைய வருகை பரியந்தம் நம்மளை நடத்த ஓ அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்க துக்கத்தை மாற்றுகிறவர், உங்க வியாதி பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடுகிற கர்த்தர். ஓ ஹாலே உங்களை ஆசீர்வதிக்கவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னவர். ஹalleluya. ஓ நம்மளை ஆசீர்வாதமான பாதையில நடத்துகிற கர்த்தர். ஹalleluya. உங்க கண்ணீரை காண்கிற கர்த்தர். ஹalleluya. உங்க துக்கத்தெல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நல்ல கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். கைவிட மாட்டார். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க நெருக்கத்தை புரிந்தவர், உங்க நெருக்கத்தின் எல்லையை அறிந்த கர்த்தர். ஓ பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத அளவுல பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு கலக்கத்தோட ஓ கண்ணீரோட ஹalleluya இந்த இடத்துல நீங்க வந்திருந்தாலும் ஓ உங்க நெருக்கத்தை புரிந்தவர் ஒருவர் இருக்கிறார். ஓ அவர்தான் இயேசு. உங்க நெருக்கத்தை புரிந்தவர், உங்க கண்ணீரை துடைக்கிறவர். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறவங்க ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவங்க நெருக்கத்தெல்லாம் மாற்றி போடுகிறவர். ஓ ஸ்தோத்திரம். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அதுல ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை நம்முடைய தேவன் அதில் வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கஷ்டம் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், ஓ எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்து நடத்த நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. நல்ல கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஒன்னே ஒன்று சொல்லுவோம். ஆண்டவரை மட்டுமே நம்ம துதித்து கொண்டிருப்போம். அவரை மட்டுமே நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே நான் உம்மை மட்டும் நேசிப்பேன் ஆண்டவரே.
ஆண்டவர் எவ்வளவு நெருக்க வந்தாலும் நான் முறுமுறுக்காம உண்மையே நான் ஆராதிப்பேன், உண்மையே நான் துதிப்பேன், உண்மையே மகிமைப்படுத்துவேன், உண்மையே நான் நேசிப்பேன் என்று சொல்லுவோமா? ஓ ரீபாலாவா சந்தர, ஒருவேளை நிறைய நெருக்கங்கள் வந்திருந்தா ஓ முறுமுறுக்காம தேவ சமூகத்திலே வந்து துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்றி போட, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தீபாலாவா சந்தர தரிகவல ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்க தோள் மேல இருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குறைவு வந்தாலும் நான் குறுகி போக மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நான் ஒன்று மட்டும் சொல்றேன் அப்பா, நான் உங்க தோல்ல இருக்கிறதுனால எவ்வளவு குறைவு வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் ஓ நாங்க குறுகி போக மாட்டோம், நாங்க சிறுமைப்பட மாட்டோம் ஆண்டவரே. நாங்க உங்க தோல் மேல இருந்து எங்களை சுமக்கிற கர்த்தரா இருப்பதினால் நாங்க குறுகி போவதில்லை, நாங்க கண்ணீர் வடித்து விட போக மாட்டோம் ஆண்டவரே. கண்ணீர் வடித்து கொண்டே நாங்க வாழ்ந்துட மாட்டோம் ஆண்டவரே. நாங்க உங்க தோல்ல இருப்பதனால வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லைப்பா ஆண்டவரே. நான் கண்ணீர் வந்தாலும் ஸ்தோத்திரம், கவலை வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கண்ணீரில் மத்தியில எங்க வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல.
தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க நெருக்க மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, எங்க கண்ணீரின் மத்தியில அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya. நாங்க அப்படியே கண்ணீர் வடித்துக்கிட்டே இருக்கிறது உம்முடைய சித்தம் அல்லப்பா. எங்களை ஆண்டவரே பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள் ஆண்டவரே எங்களை வழி நடத்தேன் தேவனின் போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya. நம்மளை ஒரு நாள் ஒரு காலம் நம்மளை குறைவுபடுகிறது தேவ சித்தம் அல்ல. எல்லாவற்றிலும் நம்ம கூடவே இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரத்தையும் அவர் செழிப்பான வயல்வெளியாய் மாற்ற நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. ஒரு நாள் உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்லவே அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். யாரும் அவிசுவாசப்பட வேண்டாம். ஹalleluya. நாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவராய் இருப்போம். ஹalleluya. ஆவியானவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 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 ஆண்டவரை போட்டு மட்டும் சொல்லுவோம். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. நான் உம்மை துதிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே நாங்கள் துதித்து கொண்டு இருப்போம் ஆண்டவரே. கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே, வியாகுலம் வந்தாலும் ஆண்டவரே, வியாதி வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை மட்டுமே உயர்த்தி கொண்டு இருப்போம். உம்மை மட்டுமே நாங்கள் துதித்து கொண்டு இருப்போம். உம்மை மட்டுமே நாங்கள் பாடிக்கொண்டு இருப்போம். உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மையே நாங்கள் நேசிப்போம் என்று சொல்லுவோமா. ஹalleluya. 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 நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ரிபலவ சந்தரத ரிகபலவரவ. ஹalleluya. 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 ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுவோமா. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார். ஹalleluya. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அன்பு செலுத்தணும்னு தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவரை நேசிக்கிறோம்னு சொல்லி நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து சொல்லுவோமா. உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஹalleluya. ஆராதிப்பேன் உம்மை நான்
பார்த்து உண்மை மனதுடன் இயேசப்பா ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே பெற்ற என் தாய் தாமே நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரே செல்ல பெயரை நீ என்று சொல்லி அழைத்தீரே செல்ல பெயரை வளர்த்தி வளமாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தி வளமாக ஆமென் அப்பா உம் நாம மகிமைக்காக நான் உம்மை சொல்லுங்க ஆமென் ஆமென் எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் ஆமென் ஆண்டவரே நான். உண்மையான மனதோட உண்மை மனதுடன் இயேசுவே கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் ஆமென். கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆமென். இயேசப்பா எங்களை பிரித்தெடுத்தீரே பரபரபரபரபா நான் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே ஆமென். அனுதினம் ஆவியானவரே ஹalleluya ஆராதனை நல்ல ஆண்டவரை உணர்ந்து சொல்லுவோமா உள்ளத்திலிருந்து ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்தவரே உமக்கே பிதாவான என் தேவனே ஆமென். தகப்பனே என் தந்தையே இயேசுவே பிதாவான ஆமென். என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும்
சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளேன். ஸ்தோத்திரம். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரண்நீரே கேடகமானீரே, அவரே நம்ம அரணாயிருந்து கேடகமாயிருந்து எல்லா நோய்களுக்கும் பலவீனத்திற்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம்மளை கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்த நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். அடைக்கலமே கோட்டையே
அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். என்னை குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னா, நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா பயங்கரமாக சீட்டு ஆடுவாங்க தேனியில். அதனால் என்னுடைய 5வது வயதில் நான் பிறக்கும்போது தீபாவளிக்கு முதல் நாள் அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன். ஸோ எனக்கு அமாவாசைனே பேர் வச்சாங்க. இல்லையா? அதுக்கப்புறம் வளர்ந்து வரும் பொழுது 5th ஸ்டாண்டர்ட் 1வது 5 வயது ஆகும்போது வேறு வழியே இல்லாமல் எங்கள் அப்பா சீட்டு விளையாண்டு சொத்து சுக பெரிய கோடீஸ்வரர் எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் எங்கள் அம்மாவுடைய ஒரு கல்லுப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம், அங்கே வர கர்த்தர் உதவி செய்தார். அங்கே TLC ஸ்கூலில் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். எனவே நான் ஜீசஸை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். பிதா குமாரன் பரிசுத்தாவெல்லாம் தெரியாது, இயேசு அப்படிங்கிற நாமம் மட்டும்தான் எனக்கு தெரியும். எப்போதும் இயேசுவே சோதரம், கிறிஸ்துவே சோதரம், இயேசுவே சோதரம், கிறிஸ்து, இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் வளர வளர நல்லா படிப்பேன். ஆனால் 10th 11th அப்போ SSLC அப்போவெல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன் ஃபெயில் ஆனேன்னு எனக்கு தெரியல. பட் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம் ITIயில் படித்தேன். அங்கே நம்பர் 1ல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன். அந்த டைமில் அந்த கேப்பில் ஒரு இஸ்லாமிய கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போது ஆண்டவரை நல்லா முழுமையாக சார்ந்து கொண்டிருந்த வேளையில் நல்லா அங்கே இருந்தேன். ஆனால் அங்கே என்னுடைய நண்பர்கள் மூலமாய் இஸ்லாமியனாய் மாறினேன். அப்போ இஸ்லாமியனாக மாறும் பொழுது நான் யோசிக்கிறேன், ஏன் கர்த்தர் இதை செய்கிறாங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் திருமணமானது, ரயில்வேல வேலை கிடச்சிச்சு. அப்போது கல்யாணம் ஆனது. ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட்டாக இயேசுவை அறியாமல் இப்போ இந்த போயிட்டு இருக்கிறாங்களே அது மாதிரி மாறினேன். அப்படி இருந்த வேளையில் பயங்கரமாக பட்டு அப்படியெல்லாம் போட்டு இப்படி இருந்த வேலையில் தான் நான் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேனி அங்கே போய் சொந்த தொழில் பண்ணோம். ஃபுல்லாக கஷ்டங்கள். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து, எனக்கு 3 பிள்ளைங்க, மனைவியோடு சேர்த்து 5 பேர், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஊரை விட்டு ஓடி, கடன் பிரச்சனை 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே, இப்படி பயங்கர கஷ்டம் நஷ்டம், ஊராக சுற்றி கடைசியில் பழனி கோயிலில் போயிட்டு பிச்சை எடுத்துருவோம், இதான் ஃபைனல், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க போகும் பொழுது என் மனதில் ஒன்று தோணிச்சு, வெட்கமாக இருந்துச்சு. பிச்சை எடுக்க வரிசையில் நிற்கும் போது வெட்கத்தோடு நீ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்தேன். அங்கே TPM சபையில் CPM ஒரு 3 நாள் அங்கே கனகராஜின்னு ஒரு பிரதர் இருந்தாங்க, அவங்களோட தங்கினேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் மறுபடியும் மதுரைக்கு போயிருங்க அப்படின்னு. மாமியார் வீட்டுக்கு அங்கே போயிருக்கேன். நாங்கள் மறுபடியும் மதுரைக்கு போகும் பொழுது என் மனைவி, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், நான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் குட் சமாரிட்டன் சர்ச் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவங்க சர்ச்சு, அங்கே நைட்டு 9:15 போகிறேன். போன போது எங்களுக்கு பயங்கர கஷ்டம் நஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிங்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவ்வளோதான். கர்த்தருக்கு மகிமையாக சொல்ல முடியும். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தான் இருக்கிறேன், சரியான நேரத்தில் இருக்கிறேன். என்ன இப்போ பிரைஸ் கொடுத்தாங்க, ஆனால் அதற்குரிய அவார்டு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆமென். அப்போது இப்போ எனக்கு அதுக்கப்புறம் நஷ்டம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு 14 தொழில் பண்ண, எல்லாத்துலேயும் நஷ்டம். அப்போ ஆண்டவரை கேட்டேன், ஏன் எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஒரு நாள் சர்ச்சில் உங்களை மாதிரி இப்படி உட்காந்து விசுவாசியாக இருக்கும்போது பாஸ் சொன்னாங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ தான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா.
அப்போ அப்படி இருக்கும் பொழுது அங்கங்கே போய் கிராம ஊழியம் செஞ்சேன். ஒரு நாள் ஒரு சர்ச்சு, எங்கள் குட் சமாரிட்டன் சர்ச்சு டெடிகேஷன், அங்கே போயிருக்கும்போது பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் கேட்டாங்க, என்ன பிரதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி கிராம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி காரில் ஏறி உட்காருங்க அப்படின்னாங்க. உடனே காரில் ஏறி உட்காந்து அங்கே ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுக்கு முன்னால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க எந்திரிச்சு நில்லுங்கனாங்க. நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவரை காலில் ஜெபம் பண்ண போகும்போது அவர் சொல்லிட்டாரு, பயங்கர கடன் பிரச்சனை, எமோஷனில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க, அதனால் நீங்கள் ஊழியத்தை நீங்கள் பொருட்படுத்திக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், யோசிச்சு செய்யுங்க அப்படின்ட்டார். நேராக ஃபாதர்கிட்ட போனேன். அப்போ ஃபாதர் அவங்க சொன்னாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டியாப்பா? ஆமாம் அப்படி சொல்லிவிட்டு, என்னுடைய ஆராதனை அபிஷேகத்தை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, என்னுடைய ஆராதனை அபிஷேகத்தை அப்படியே நான் உன் மேலே இறக்குறேனாங்க. அப்போ எனக்கு பாடவே தெரியாது. எங்கள் பாஸ் சொல்லுவாங்க, பாட்டு மட்டும் பாடிடாத காமராஜ், பாட்டை கொலை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இப்போ பாடல்கள் இயற்றை அதை வெளியிட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அப்புறம்தான் இந்த ஊருக்கு நாங்கள் முதலாகி வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். எம்டி ஹேண்டட் ஐ வாஸ் ஹியர். ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாமல் அந்த வேளையில் தான் இங்கே தாளையத்தில் வந்து சபை ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அப்படியே நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணாங்க. கையை வச்சா சுகம் உண்டாகும், சொல்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறும். அதிசயமாக அந்தந்த நேரத்துக்கு ஏற்றபடி. அப்போது இப்படி ஒருத்தங்க வர்றாங்க, அவங்க இன்னொருத்தங்களை சத்தியமாக நாங்கள் போய் யார்ட்டையும் சொல்லி வரலை. இன்றைக்கி கடவுள் சபையை உயர்த்தி 2 பேர் 3 பேர் 4 இப்படி ஆரம்பித்த சபை இன்னைக்கு 400 நெருங்கிருச்சு. அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரணம், யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்ல, கவலை இல்ல, களி கூர்ந்து பாடி. கரங்களை உயர்த்தி, யெகோவாயீரே என் வாழ்வில் துணையான். கரங்களை சுத்தி, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். எத்தனை சந்தோஷம்? நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நல்ல செய்தி தான். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த புதிய ஆண்டுல இந்த புதிய மனுஷன் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு புதிதான ஒரு நற்செய்தி. நீங்க அத்தனை பேரும் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கல, நினைச்சு பார்க்கல, யோசிச்சு பார்க்கல. உங்களுக்கு பெரிய பெரிய சோதனைகளை கர்த்தர் இந்த ஆண்டு கட்டளையிட போகிறார். இது நல்ல செய்தியாடா டேய், தெரியாம பாசு கும்பிட்டார் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுவே எனக்கு சோதனையை தாங்க அப்படின்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. சோதனையே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. இப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா? கொஞ்சமா சோதனை வந்தா சொல்லுங்க, பக்கத்துல வந்து சொல்லுங்க, கொஞ்சமா சோதனை வந்தா கொஞ்சமா ஆசீர்வாதம். நிறைய சோதனை வந்தா நிறைய ஆசீர்வாதம். இப்ப கொஞ்சமா வேணுமா நிறைய வேணுமா? அப்ப இப்ப நிறைய இந்த வருஷத்துல சோதனைக்கு மேல சோதனை. எப்படிப்பட்ட சோதனை அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு 22வது அதிகாரம் ஆதியாகமத்தில், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்தார். சொல்லுங்க, பக்கத்துல வந்து என்ன செஞ்சாரா?
அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனையா? உன் பிள்ளைய நான் காட்டுகிற ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அவனை தகன பலியாக பலியிடு. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை பலி கொடுக்க போறீங்க? இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இவன் வழியா தான் கர்த்தர் சந்ததியை உருவாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். இவன் வழியா தான் கடவுள் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படி அநேகம் ஆண்டவரே அவனுக்கு சொல்லிட்டு கொடுத்த பிள்ளைய பலியிடுறா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷமா செய்வீங்க? இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்றேன். உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதை உங்களுக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அதை நீங்கள் தகன பலியாய் பலியிட வேண்டும். ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது அவன் அதிகாலையில் எழுந்து ஈசாக்கையை கூட்டி கொண்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரா? பிள்ளைய நீ ஒப்புக்கொள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, எனக்கு இந்த ஆபிரகாம நினைச்சா இப்ப அவன்கிட்ட கேட்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் போய் முதல்ல அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எப்படிடா நீ இப்படி கீழ்படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஏன்னா ஆச்சரியம் இல்லை, ஏதோ 5 பிள்ளை இருக்கு 10 பிள்ளை இருக்கு, அதுல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டா பரவாயில்ல. வாக்குத்தத்தத்தை இந்த பிள்ளையின் வழியாய் நான் ஒரு சந்ததியை உருவாக்குவேன். ஆண்டவர் இந்த பிள்ளைய பலியிடுன்னு சொல்லிட்டு அந்த பலியிடுறதுக்கு பின்னாடி அவன் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். யார் பேரில் ஆணையிட்டாரா? அவர் பேர்லயே ஆணையிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் சொன்னதை மறந்துடுவான். உங்க வீட்டுக்காரர் கூட சொல்லியிருப்பாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணே மணியே முத்து உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மறந்து போயிருப்பாரு. நீங்க நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பீங்க. அல்லேலூயா. மனிதர்கள் மறக்கலாம், இயேசு ஒருபோதும் நம்மை மறப்பது இல்லை. அவர் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சோதனை ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. சோதனைனா சாதாரண சொல்லும், பிள்ளையை பலியிடு. எது உங்க நம்பிக்கையோ, எது உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொன்னாரோ அதையே கர்த்தர் பலியிட சொல்லுகிறார். இனி வேறொரு சந்ததிக்கு வாய்ப்பே இல்லை பிள்ளை செத்து போச்சு அப்படின்னா. ஆனால் ஆபிரகாம் அதிகாலை வேளையில் எழுந்து, பக்கத்தில் சொல்லுங்க எத்தனை பேர் அதிகாலை வேலையில் எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லி கேளு. சிலருக்கு அதிகாலை வேலையை இவங்க எந்திரிக்கிற நேரம் தான். உண்மைதானா? சிலருக்கு அதிகாலை நேரம்னா என்ன? 8 மணினா 8 மணி, 10 மணினா 10 மணி. அல்லேலூயா. அப்ப நல்லா இங்க கவனிங்க, தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பலியிட சென்றான். ஆதியாகமம் 22 அப்படியே வரிசையா ஆண்டவர் சொல்லிட்டு 3வது வசனத்துல 22:3 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு, பக்கத்தில் சொல்லுங்க, குறித்த இடத்திற்கு. இப்ப கடவுள் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? எது உங்களுக்கு குறித்த இடம்? ஐபிஎஸ் சபை. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அதையே அவள் பலியிட சென்றால் குறித்த இடத்திற்கு வந்தான். அப்ப இந்த சபையில வந்து நம்முடைய எல்லாவற்றையும் பலி செலுத்தி விட்டு, சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்?
என் ஆசைகளை சொல்லுங்க, என் விருப்பங்களை, என்னுடைய நினைவுகளை நான் பலியிட ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல். அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆசை, சொல்லுங்க, என்னுடைய விருப்பம் எல்லாமே இயேசுதான். அப்பதாங்க பலியிட முடியும். என் ஆசை, இச்சைகளை, என்னுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் பலியிட தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே, வாக்குத்தத்தத்தையே, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையையே அவன் பலியிட அதிகாலை வேளையில் எழுந்து அவன் புறப்பட்டு சென்றான். இப்போ இரண்டாவது காரியமாய் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து வேலைக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யணும்? உங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் கூப்பிட்டு நீங்க இங்கே காத்திருங்கள். அல்லேலூயா. நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் நான் மட்டும் திரும்பி வருவேன். எப்படி போட்டிருக்கு? ஏங்க, இவன் என்ன செய்ய போறான்? முதல்ல உண்மையா சொல்லுங்க, இவன் என்ன செய்ய போறான்? அங்க மலையில தன் பிள்ளைய பலியிட போறான். அப்ப பலியிட போறான் அப்படின்னா நாங்க திருப்பி வருவோம்னு எப்படிங்க சொல்றான்? அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி வருவோம், இதுதாங்க அவனுடைய விசுவாசம். அப்ப அவனுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, எபிரேயர் 11:17-18 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தானா, கொடுக்க போறானா? ஒப்பு கொடுத்தாச்சு. நல்லா கவனிங்க, உங்களுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த பிறகுதான், சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஏதோ ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதன் வழியா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையில நீங்க எதை ஒப்பு கொடுக்க போகிறீர்களோ அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு அதன் வழியாகவே ஆச்சரியமா இருக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். இதை சொல்லிட்டு ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, அப்ப இவன் மைண்டெல்லாம் எப்படி இருக்கு? அவர் சொல்லிட்டாரியா, ஈசாக்கின் வழியாத்தான் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அவர் சொல்லிட்டாரு. அதனால எனக்கு கவலையே இல்லை, அவன் செத்து போனாலும் அவனை பிழைக்க செய்ய என் தெய்வம் வல்லவராயிருக்கிறார். இதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. திரும்பி வருவோன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் பலியிட சொல்லியிருக்காரு, சத்தியமா நான் பலியிடுவேன், நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சிட்டேன்னா. அவர் எந்த காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த காரியம் செத்து போச்சு நீங்க நினைச்சுக்கிட்டு போறீங்களோ அதே காரியத்தின் வழியாய் உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பத்துல எந்த பிள்ளை உருப்படலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல எந்த பிள்ளை லாயக்கில்லைன்னு சொல்லிக்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இன்னைக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அதே பிள்ளையின் வழியாய் கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு பேரு காமராஜ். அல்லேலூயா. அமாவாசைக்கிற பேரை காமராஜே வந்து மாத்தினாரு. ஸ்கூல்ல கல்லுப்பட்டியில் இருக்கும்போது காமராஜர் அங்கே வந்திருக்கிறார். எங்கள் அப்பா அந்த சுதந்திர இதுல எல்லாம் உள்ளவர். அப்போ நான் ஓடி வர்றேன், அப்போ அழகா இருப்பேன் சிவப்பா. அல்லேலூயா. அப்போ காமராஜ் என்ன சொல்லியிருக்காரு, டேய் உன் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் அமாவாசை, எங்கள் அம்மா அன்னக்குடின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு மறந்து போச்சு. உடனே ஏய் நான் தாண்டா அமாவாசை, நீ சிகப்பா இருக்கடா,
இன்னைக்கு இது ஓ பேர் தான்டா காமராஜினாரு. அல்ல கையை தட்டக்கூடாதா? அல்லேலூயா. ஆபிரகாம்னு இருந்த பேரை ஆபிரகாம்னு மாத்தினாரு. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு காமராஜின்னு பேர் வச்சதுனாலதான் எனக்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க காமராஜி, நீ விசுவாசிச்சா சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. விசுவாசிச்சா உன் சந்ததியும் இயேசுவை விசுவாசிக்கும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளை விசுவாசிக்கும்படியாய் இங்க போட்டிருக்கிறது. அங்க தனக்கு ஒரே பேராவனா பலிட்டான்னு போட்டுட்டு 20வது வசனத்துல விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்போ ஆபிரகாமிட்ட இருந்த அந்த விசுவாசம் ஈசா கிட்ட வந்துச்சு. ஈசா கிட்ட இருந்த விசுவாசம் யாக்கோபிட்ட வந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உள்ள அந்த விசுவாசம் இருந்தா உங்க சந்ததி சந்ததியை அந்த விசுவாசம் தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதானா? அல்லேலூயா. ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், மறுபடியும் சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா நன்றி, நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ள இருந்துருச்சுன்னா அது இல்லாம கூட போயிரும். ஆனா உமக்குள்ள இருப்பதினால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த மாதத்துல கொடுத்தது, இந்த நாள்ல கொடுத்தது, இந்த வருஷத்துல கொடுத்தது, நான் விரும்புறனோ விரும்பலையோ சத்தியமா அது நிறைவேறும். ஆமென். சொன்ன அத்தனை பேருக்கு அப்படியே நிறைவேற போகுது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல கொடுத்த வாக்குத்தத்தத்தை அல்லது கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய அதிகாலையிலேயே பலியிட அவன் சென்றான். திரும்பி வருவேன் அல்ல, திரும்பி வருவோம் என்றான். மூன்றாவதாக இப்போ பலியும் செய்யுது. சொல்லுங்க, பலியும் போகுது. சொல்லுங்க பக்கத்தில், அது பலியும் போகுது, பலியிடுறவனும் போறான். பலி எது? ஈசாக்கு. பலியிட போறது யாரு? ஆபிரகாம். இப்போ பலியிடுறவனுக்கு தான் தெரியும் இதுதான் தகர பலின்னு. உண்மைதானா? சொல்லுங்க, பலியிடுறவனுக்கு தான் தெரியும், பலியிடுற ஆபிரகாமுக்கு தான் தெரியும் ஈசாக்கு தான் பலி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருக்கும் சில வேலையில சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நம்ம இட்ஸ் ஓகே, நீங்க பலியிட போறீங்க, கரெக்டு தான். என்ன சொல்றான்? ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆபிரகாம் தகன பலியின் கட்டைகளை எடுத்து ஈசாக்கு, சாரி, என்ன சொல்றான்? ஆட்டுக்குட்டி எங்கே? சொல்லுங்க, பக்கத்துல வச்சு சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி எங்கே? சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி எங்கே? இப்ப ரொம்ப பேருக்கு ஆட்டுக்குட்டி தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான் இப்ப பிரச்சனை. அல்லேலூயா. ஆமா, இங்க நிறைய ஆட்டுக்குட்டி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஆட்டுக்குட்டின்னு தெரியல இப்போ. அல்லேலூயா. ஆமா, ஆட்டுக்குட்டி எங்கே? ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல. ஈசாக்கு பார்த்தான், என்னடா ஒண்ணு கூட காணோம், இங்க எங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இவனுக்கு தான் தெரியும் ஆபிரகாமுக்கு இவனை தான் பலியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு எங்கே? இப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனைகள், உங்க சூழ்நிலைகள், இப்ப பிரச்சனைகளை பார்த்து இதற்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன செய்யணும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு என்ன செய்யணும், என் சந்தை, என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்கிறது, இதற்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலையே, நான் என்ன செய்வது? ஒரே பதில், யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார், துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார், நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான்,
கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. அல்லேலூயா. இவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். யாருக்கு தகன பலி? யாருக்கு தகன பலி? சொல்லுங்க, யாருக்கு தகன பலி? அவருக்கு தகன பலியா அவர் பார்த்துக்குவாரியா? நம்ம தான் சொல்றோம், ஐயோ இயேசுநாதருக்காக நான் என்ன செய்ததுன்னே தெரியலையே. பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவாரு. ஆமா, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தது யாருன்னு கேளுங்க. கேளுங்க, உங்களெல்லாம் இந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தது யாரு? யாரு? உண்மையா சொல்லுங்க, யாரோ ஒரு மனுஷன் தானே கூப்பிட்டு வந்தாருங்க. யார் அவர்? ஒருத்தர் யார் தேவன்னது? தேவனே உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு வாங்க வையா அப்படின்னாங்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவருடைய நேரத்தில் அவர் நேரடியா வந்து யாரோ ஒருவர் மூலமாக உங்களை நேசிச்சதுனால ஒரே ஒரு இதை பின்னாடி வர்றேன், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 22:8 அப்புறம் அவர்கள் இருவரும் கூடி போய், அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனம், தேவன் அவளுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்று. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று வானத்திலிருந்து கூப்பிட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க, 24 மணி நேரமும் உங்களோடு கூட பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். கேட்பதற்கு உங்க காதுகள் தயாரா இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படா இவர் பேசுவார்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் புறப்பட்டு போடா அப்படிங்கிறாரு. ஊருங்கிற பட்டணத்துக்கு உடனே ஓடி வர்றான். என்ன கிரேட்டஸ்ட் மேன். ஹல்லேலூயா. அப்படியே அது பின்னாடி வர்ற. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. இவர் தானே பணியிட சொன்னாரு. இப்ப இவர் தான் சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாத. நீங்க எதை இழக்கிறீங்களோ அதை சத்தியமா உங்க இயேசு கிறிஸ்து அதை உங்ககிட்ட எடுத்து போடுவது இல்லை. உங்ககிட்ட ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மரித்து போவது இல்லை. அல்லேலூயா. இவன் கூட நினைச்சிருக்கலாம், வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு சாக சொல்றாரு, இவனை சாகடிக்க சொல்றாரு. இல்ல, வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மரித்து போவது இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பொருத்தினோட தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். அங்கே பைபிள் சொல்லுது, இவன் கையை ஓங்கின உடனே கர்த்தர் வந்து நிறுத்தடா அப்படின்னு சொல்ல உடனேயே இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு ஆட்டுக்கடா அங்கே சிக்கி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு உங்களுக்காய் எனக்காய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட்டதினாலே அன்பு இன்னதென்று கர்த்தர் விளங்க பண்ணினார். அங்கே ஆட்டுக்குட்டி பலியானது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் உங்களுக்காக எனக்காக ஆட்டுக்குட்டியானவர் பலியானார். நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்காக யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பொழுது ஆபிரகாம் புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார்.
அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக ஏறெடுத்து பார்த்தான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏறெடுத்து பார்த்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரே இடம் கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கரம் பிடித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் ஆபிரகாம் ஆட்டுக்குட்டியை எடுத்து வெட்டி போட்டான். ஆண்டவராகிய தெய்வம், பிதாவாகிய ஆண்டவர் நமக்காக இயேசுவை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஒரே பேரான குமாரன் இயேசு, அவரையே நமக்காக, பக்கத்தில் சொல்லுங்க, எனக்காக. இப்போ பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாதுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. உங்களுக்காக சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே பலியானார். ஆட்டுக்குட்டி பலியான போதே சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி பலியான போதே எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னா, ஆட்டுக்குட்டியானவர் பலியானால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி காலையில எந்திரிச்ச உடனேயே மைண்டில் என்ன ஓடணும்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுதா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். விரோதமா உங்க பிள்ளை உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க எதிர்த்து நிக்கிறாங்களா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பணம் தேவைப்படுதா? உடனே பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணி பணம் இருக்கான்னு கேட்காதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை உண்மை இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த வேடு வெளியே வரும். இப்ப இவன் மலை மேல ஏறும்போதே என்ன யோசிச்சிருப்பான்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சத்தியமா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்றவங்களா கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மத்தேயு 6:25-26, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உழுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசைத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகள் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிளப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள். அப்போ கவலைப்படுகிறதுனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம். எனக்கு இந்த புல்பெட்டு பெருசா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் ஹைட் ஆகணும்னு. உனக்கு ரொம்ப ஆசை இருக்குமே ஹைட் ஆகணும்னுட்டு, நடக்குமா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா சொல்லிடணும், இந்த ஹைட்லயே என்னை ஹைட்ல கொண்டு வந்திருக்கிறீங்களா, அதற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த ஹைட்லயே என்னை ஹைட் ஆக்கிட்டீங்களே, நன்றி அப்பா. சகைங்கிற குள்ளன ஹைட்ல கொண்டு வந்துட்டார் இல்லையா? கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஷபா ரபா ரியா கர தோரா கபா ரபா ரபா. அல்லேலூயா. இப்ப 500 கோடி ரூபா இருந்தாலும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து தங்கத்துல அரிசி செஞ்சு சாப்பிடுவீங்களா? யாராவது சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா? தங்க தட்டுல வேணா வச்சு சாப்பிடலாம். ஆனா நம்ம வாங்குற அரிசி தான் வேணா 80 ரூபா, இப்ப 50 ரூபா இருக்கு, நாமலாம் 50 ரூபாய்க்கு வாங்குவோம். கொஞ்சம் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு வேணாலும் வாங்க உதவி செஞ்சிருக்காரு. ஆனா பெஸ்ட் 100 ரூபாய்க்கு வேணா வாங்கிடுவோம். அதைத்தான் சாப்பிட முடியும். சொல்லுங்க, எல்லாரும் வாங்குற அந்த கடையில தான்
காய்கறி கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட முடியும். நீ கோடீஸ்வரங்கிறதுக்காக உனக்குன்னு தனியாக எங்கேயுமே கடை கிடையாதுப்பா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. எத்தனை கோடி செல்வங்கள் வந்தாலும் சொல்லுங்க, எத்தனை கோடி செல்வங்கள் வந்தாலும் சாப்பிடுறதுக்கு கர்த்தர் பிளந்து தந்திருக்காரு இல்லையா? அல்லேலூயா. நிறைய பேர் கூளையும் கஞ்சியும் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எனக்கு என்ன வேணாலும் சாப்பிடுறான்னு சொல்லிட்டாருல, கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. என்னங்க பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு சுகர் இருக்கு, இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 8:32 ரோமர், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசுவே வந்துட்டாரு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவே வந்துட்டாரு. பெஸ்ட் அரிசி கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா இன்னைக்கு எல்லாரும் எத்தனை லட்சம் இருந்தாலும் சுகத்தை கொடுப்பது இயேசு. பேசி சாட்சி சொன்னாங்க இல்லையா? வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானோம். எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா உங்க தழும்புகளால் சுகமானோம். மறுபடியும் சொல்லுங்க, தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஈரே நீங்க பார்த்து கொண்டீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. 53:5 எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டுல சமாதானம் இல்லைன்னா என்ன ஆகும்? பீரோ நிறைய பணம் இருக்கு, தட்டு நிறைய தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, வைரம் இருக்கு, ஆனா வீட்டுல சமாதானம் இல்லை. எப்படி இருக்கும்? கணவனுக்கு மனைவிக்கு குடிம்பிடி சண்டை. இவர் கண்ணத்துல அரைஞ்சாருன்னா அவங்க சப்பாத்தி கடையை தூக்கி எறிகிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பணம் இருந்தாலும் சமாதானம் இன்னைக்கு தேவைங்க. நான் சொல்லல, பைபிள் இப்படி சொல்லுது. சிலுவையின் வழியாய் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் சிலுவையிலே சுமந்தார். இப்ப பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு நோயே கிடையாது. வாயை திறந்து பக்கத்துல சொல்லுங்க, நோயே கிடையாது. சொல்லுங்க, நோயே கிடையாது. உங்க வீட்டுல எப்போதும் சமாதானம். சொல்லுங்க, யெகோவா ஈரே சுகம் தந்தீரே, சமாதானம் தந்தீரே, நன்றி அப்பா. இப்ப சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு, பாக்கெட்ல பணம் இல்லைன்னா என்ன செய்யறது? ஐயோ என்ன பண்றது? ஒரு பய கூட மதிக்க மாட்டான். அல்லேலூயா. உண்மைதானே? பணம் இல்லைன்னா ஒரு பய கூட மதிக்க மாட்டான் பாஸ்டர். ஆனா ஈஸியான ஒரே ஒரு வழி 2 கொரிந்தியர் 8:9 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. கரங்களை தட்டி ராஜாவுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என்னுடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அதனால் நான் சுகமானேன். என்னுடைய சமாதான குறைச்சலை, அதனுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், அதனால் எனக்கு சமாதானம். என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய வறுமையை, என்னுடைய கடனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தரித்திரரானார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு. எங்க பாஸ்டர் தரித்திரரானாரு? லூக்கா 9:58 அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் தலை சாய்க்க இடமில்லை. நடந்தே போனாரு, எங்க போனாரு? நடந்து போனாரு. ஆனா இப்போ உங்க எல்லாருக்கும் யெகோவா ஈரே கார் கொடுக்க போறாரு. கார் இல்லாதவர்களுக்கெல்லாம் கார் கொடுக்க போறாரு. கைகளை தட்டி அல்லேலூயா. நீங்க ஆனா கார் மேல ஆசை வச்சா கிடைக்காது. அவர் மேல பாரத்தை போட்டு யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுவீர், எல்லாம் பார்த்து கொள்ளுவீர். காலையில எந்திரிக்கிறீங்களா?
எந்திரிச்சோட யெகோவா ஈரே, நீங்க பாத்துக்குவீங்கப்பா, சத்தியமா சொல்றேன், அது அப்படியே நடக்கும். தேங்க்ஸ்பா சொல்லுங்க, நன்றிப்பா நன்றிப்பா. 24 மணி நேரமும் உங்க வாயில் அவருக்கு துதிக்கும் பாடல், நன்றி 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 நன்றி. எப்ப நன்றி சொல்லுவோம்? எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டா நன்றி சொல்லுவோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு பயப்படணும், எந்த சகோதரனாலும் விரோதமா இருக்கிறவங்களை பிரியணும், அது மாத்திரமல்ல அந்த சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அது மாத்திரமல்ல பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேனா ஆமேனா அல்லேலூயா.